மீனாமா இப்போ என்ன பண்ண போகிறேன்? கொழக்கட்டை. சரி. பிள்ளையார் சுற்றி கொழக்கட்டைக்கு அரிசி நினச்சிருக்கோம். ஓகே. இது 1.5 டம்ளர் அரிசி நினச்சிருக்கோம். சரி. 1.5 டம்ளர் தண்ணி ஊற்றி நினச்சிருக்கோம். ஓகே. இதை இப்போ எடுத்து போட்டு இதில் அரைக்கணும். ஓகே. எப்படி அரைக்கணும்? நைஸாக பெயிண்ட் மாதிரி அரைக்கணும். ஓகே. இந்த தண்ணியை ஊற்றி ஊற்றி அரைக்கலாம் அரிசியை போட்டுட்டு. ஓகே. அதை அரைச்சதுக்கப்புறம் அதுக்கப்புறம் இந்த அரைச்சி விட்டு சொல்லுவோம். ஓகே. மீனாமா இது வந்து தேங்காய், திருவின தேங்காய் 2 பெரிய கப்பு. எதா இருந்தாலும் ஹாஃப் வெல்லம். இது 2 பெரிய கப்பு தேங்காய், 1 கப்பு வெல்லம் நம்ம அளந்து எடுத்துட்டு இருக்கோம். சரியா? அம்மா நல்லா இது பண்ணியிருக்கேன், நல்லா திருவி இருக்கேன். இது பவுடர் வெல்லம் தான், இது மண்டை வெல்லம்லாம் இல்லை. இதை வெல்லத்தை போடலாம். கொஞ்சம் தண்ணி விடணும்னா அப்படியே வெல்லத்தை இதை போட்டுடலாமா? கொஞ்சம் விடு, ரொம்ப ஒன்றும் கொதிக்கணும் வரல, இதுலேயே தவிச்சு போட்டுடலாம். அது கரைஞ்ச உடனே போடணுமா இல்லை கரையட்டும், கொஞ்சம் கரையட்டும். ஓகே. சேர்த்தே போட்டுருவேன். அதே பற்றி சொல்ல வேண்டாம். மீனாமா இது கரைஞ்சிடுத்துல? கரைஞ்சிடுத்து. ஓகே. இப்போ இந்த தேங்காயை போட்டு. ஓகே. நான் இந்த பக்கத்தில் நம்ம எல்லாம் மெஷர் பண்ணி வச்சிருக்கோம். இது எந்த அளவு பண்ணணுமா? ஒட்டாத வருமா? ஒட்டாத வரும். இப்பயே அப்படி வருது. மீடியம் ஃப்ளேமில் வச்சுருக்கேன் இல்லையா? இப்போ கொஞ்சம் நெய் ஒட்டமா? கொஞ்சம் பேர் ஜனம் கூட வரல பாரு. இது கொஞ்சம் 2 நிமிஷம் நிற்கும். சரி. எல்லாரும் நெய் ஊற்றி போட மாட்டாங்க. இது ஆப்ஷனல் தான், வேணும்னா விடலாம், இல்லை வேண்டாம். இஷ்டத்துக்கு. ஓகே. அவன் ஹெல்த்தை பொறுத்து ஒட்டாமல் வந்துட்டு அனுப்பிச்சிடலாமா? அந்த சூடே போடுமோ? போடும், அனுப்பிச்சிடும். யார் என்னதான் கொஞ்சம் உருட்ட வரும். சரி. இதை வந்து நல்லா கூல் டவுன் ஆகணும். ரூம் டெம்பரேச்சருக்கு வரணும். அது வந்தால் தான் உருட்டுறதுக்கு கைக்கு சூடு குறையணும், அவ்வளோதான். அதனால இதை நாளே பண்ணி வச்சுடணும். வச்சு. மீனாமா இது கொழக்கட்டை மாவுக்கு அரைச்சாச்சு. 1.5 டம்ளர் அரிசிக்கு 1.5 டம்ளர் தண்ணி ஊற்றி அரைச்சிருக்கேன். ஓகே. இதில் இப்போ 1.5 டம்ளர் ஜலம் விட்டு இந்த மாவையும் கொட்டி கலரணும். ஓகே. இன்னொரு ஹாஃப் டம்ளர். இது நல்லா கொதிக்கணும். ஓகே. கொதிக்கிட்டு எண்ணெய் இதில் ஊற்றிட்டு இதை நல்லா கரைச்சி ஊற்றணும். ஓகே. கொஞ்சம் சால்ட்டு போடணுமா? போடு சால்ட்டு. என்னமா கொதி வந்துடுது. இதில் சும்மா ஒரு பேருக்கு எண்ணெய் கையால் பண்ணுறீங்களா? இதெல்லாம் வேணும். ஓகே. ஊற்று நான் கலர் முட்டை வயிற்று கை இது கலரியாச்சுல? கலரியாச்சு. இது இனிமேல் ஒன்றும் வேண்டாம். இது சித்தனாய் மூடி வச்சுட்டு நம்ம கையில் எடுத்து பிசைஞ்சு உருட்டி அதுக்கப்புறம் இது பண்ணணும். சொப்பு பண்ணணும். நல்லா இழுத்து பிசையணும். ஆமாம், சொப்பு பண்ணணும். ஓகே. மீனாமா இது வந்து இப்போ சூடாக இருக்குது, கலரியாச்சு. கொழக்கட்டை மேல் மாவு இதை இப்போ மூடி வைக்கணும் டைட்டாக. அதான ஒன்று அதை எடுத்து உருட்டி ஏன் மூடி வைக்கணும்னா இந்த சூட்டில் மூடி இந்த ஆவியில் இன்னும் கொஞ்சம் இதுவாகிக்கும், கெட்டியாகிக்கும். மீனாமா அடுத்தது உப்பு கொழக்கட்டை. இது உளுத்தம்பருப்பும் பயத்தம்பருப்பும் நினைச்சிருக்கேன், ஈக்குவலாக நினச்சிருக்கேன். நினச்சி ஒரு 2 மணி நேரத்துக்கு மேலே ஊறி இருக்கும். ஓகே. இது இப்போ இந்த பச்சை மிளகாய் போட்டு மிக்சியில் அரைக்கணும். ஓகே. அரைச்சிட்டு ஒரு தட்டில் வச்சு ஆவியில் வைக்கணும். ஓகே. ஸ்டீம் பண்ணணும். ஆமாம், ஸ்டீம் பண்ணிவிட்டு அதை எடுத்து போட்டு இந்த மாதிரி உருட்டணும். அப்போ ஓகே. Steam this ground dal, please. என்ன பண்ணிட்டு இருக்கேன்? உருண்டை உருண்டை. ஓகே. காமிங்க.
நீங்களும் அவா என்ன சைஸ் வேணாலும் அவாவுக்கு பிடிச்சோம். சின்னதாக பிடிச்சிக்கோங்க. ஓகே. பெருசாக வேணா பெருசாக. இது பூர்ண மீடியமாக இருக்குது. ஓகே, மீடியமாக இருக்குது. இது கொழக்கட்டை மாவு அம்மா இன்னும் ஃபுல்லாக ஆறலை. நீங்கள் என்ன பண்ணுறேன், இதை கையில் இங்கே எடுத்து போடு. நல்லா பிசைகிறேன் கையால். ஓகே. பிசைஞ்சு உருட்டி வச்சுட்டா கொழக்கட்டை பண்ண முடியும். சரி, கொஞ்சத்தை எடுத்துக்கிறீங்களா? அது ஆறிண்டே இருக்கட்டும். கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே மூடிவி. ஓகே. இதை கொண்டா அதை கொண்டா. ஓகே. மீனாம்மா இது பண்ணுறீங்களா? மீனாம்மா என்ன பண்ணிட்டு இருக்கேன்? மாவை நல்லா பிசைஞ்சு சரி உருட்டி வச்சுருக்கேன். எண்ணெய் தடவை உருட்டி வச்சாச்சு. ஓகே. எண்ணெய் தடவிண்டு கையில். நம்ம எண்ணெய் தடவின்னு அப்போதான் உருட்ட முடியும். உப்பு பண்ண போகிறேன். வெரி குட், பியூட்டிஃபுல்லாக இருக்கு. ஓகே. ஓயா, சூப்பர், வெரி நைஸ். அந்த மூக்குக்குள்ள கொஞ்சம் மாவு நிறையா இருந்தாலும் எடுத்து விடலாம். ஓ, வெரி குட், சூப்பர். எண்ணெய் தொட்டுண்டா தான் கையில் ஒட்டாத. இது அப்படியே வேக வைக்கணும். ஓகே. ஸ்டீம் பண்ணணும். ஆமாம், ஸ்டீம் பண்ணி முன்னாடியா ஒரு 5-10 மினிட்ஸ் ஆகுமா? நம்ம என்னமோ சொன்னேலே, மாவை முன்னாலே உருட்டி வச்சாலும் பிசைஞ்சுட்டு ஒரு கொழக்கட்டை பண்ணுறபோது நம்ம கையால் எண்ணெயை தொட்டு தேய்ச்சி விட்டு பண்ணினா ஈஸியாக வரும். ஓகே. நீ கொஞ்ச நாள் ஒன்று வச்சு பண்ணினா உடஞ்சிக்கும், வயிற்றுல விட்டுக்கும். அதுக்கு இது இப்படி பண்ணிட்டோன்னா ஒன்றும் பண்ணாது. கொழக்கட்டை பூர்ணத்தை வச்சு பண்ணிட்டா ஒன்றுமே ஆகாது. பண்ணிக்காமங்க. இப்போ எப்படி அப்படி பண்ண போகிறேன்? இந்த மாவு எடுக்கிறேன்னு இல்லையா, உருட்டி தான் போட்டிருக்க. இருந்தாலும் கையில் எடுக்கிறதே இந்த கை சூடு வந்தால் ஈஸியாக பண்ண முடியும். இந்த மாதிரி இப்படி உருட்டிட்டு எண்ணெயை தொட்டுட்டு சொப்பு வரணுமே, இதை வைக்கிறதுக்கு பேர் சொப்புன்னு பேர். இந்த சொப்புக்குள்ள இந்த இதை வைக்கணும். வச்சுட்டு மேலே மூடணும். பூர்ணம் கொஞ்சம் சின்னதாக இருக்கணும். இது கொழக்கட்டை மாவு கொஞ்சம் பெருசாக இருந்தால் தானே அதுக்குள்ளே வைக்க முடியும். கரெக்ட். மீனவா இதில் அழகாக ஸ்டீம் பண்ண போகிறேன். சூப்பர். ஆமாம், இல்லை அது நிறையா பண்ணிடுறேன். ஓகே. நம்ம ரைஸ் குக்கரில் வச்சு ஸ்டீம் பண்ண போகிறோம். எல்லோரும் எப்படி வச்சுருக்காலோ, இட்லி குக்கர் வாட் எவர் எதில் வேணாலும் ஸ்டீம் பண்ணிக்கலாம். மீனம்மா, இதை நீங்கள் அழகாக ஸ்டீம் பண்ணி வச்சுருக்கீங்களா? ஆமாம், வெந்து வேக வச்சாச்சு. இப்போ இது கடுகு தாளிச்சு, இது பெருங்காயத்தையும் கடுகையும் தாளிச்சுட்டு இதை போட்டு நல்லா ஒரு பரட்டிடணும். கடுகு வெடிச்சோன்னு நம்ம ஜீரகம் போட போகிறோம். ஆமாம், கொஞ்சம் வாசனையாக இருக்கும். போட்டு இந்த கருவேப்பிலையும் புத்தி பெருங்காயத்தையும் கையால் போட்டுக்கிறேன்லாமா? அப்படியே போட தெரியாதா? போட்டுட்டுமா? போட்டு இந்த சைடு சால்ட் டு டேஸ்ட். முன்னாடியே அரைக்கிறதே போட்டாச்சு. இது சும்மா இன்னும் கொஞ்சம் அடிஷ்னலாக போடுறோம். ஸோ திஸ் ஷுட் கிரம்பிள். பருப்பூசி மாதிரி இன்னும் கொஞ்சம் உதிர்ந்த உடனே நம்ம அப்படியே ஃபில் பண்ண வேண்டியதுதான் உப்பு கொழக்கட்டைக்கு. என்னம்மா உப்பு கொழக்கட்டை? ஆமாம். ஓகே. இந்த பாருங்க, பூர்ணத்தை இந்த மாதிரி பண்ணி இதுக்குள்ளே வைக்கிறேன். சரி, நிறைய வைக்கிறேன். ஓகே. வச்சுட்டு நீ சொல்கிற மாதிரி அப்படி பண்ணி சோமாசி மாதிரி அப்படியே. மீனாமா, உப்பு கொழக்கட்டை இது ஈஸியா இப்படி பண்ணிடலாம்னு சொல்லியிருக்கேன். ஆமா, இந்த மாதிரி ஷேப் தான் பண்ணோன்னு இல்லை, அது கொஞ்சம் கஷ்டப்பட்டு பண்ணணும். ஓகே. சூப்பர். போட்டுக்கோ உப்பு கொழக்கட்டை.
திண்டு குஷன் மாதிரி பண்ண குஷன் தான் பில்லோ. இது இதோ மூடிக்கிறது மாதிரி இது மாதிரி அதை மூட முடியாது. அதில் இன்னும் கொஞ்சம் இதுவும் குறைச்சி தான் வைக்க முடியும். அந்த சோமாஸ் மாதிரி. ஆமாம், வெரி குட். இது என்ன ஈஸியாக ஆகிடும். சூப்பராக சீல் பண்ணியாச்சு. ரிப்பேரும் பண்ண முடியும். ரிப்பேர் பண்ண மாட்டேன், அப்படி வச்சுட்டோம். வெந்தாலும் உனக்கு வந்து வெந்த போது இதெல்லாம் வெடிச்சுக்காது. நல்லா மூடிடுற மூலியம் அதில் கொஞ்சம் வெடிச்சுக்கும். இந்த மாதிரி இங்கெல்லாம் மெல்லிஷாக இருக்கு பார்த்தியா, அதனால அது கொஞ்சம் பிரிஞ்சுக்கும். நாங்கள் தராணி தான். So uppu kozhukattai is all steamed beautifully and ready to eat. So if you like my video, do subscribe to my channel and share this video with your friends and family, and don't forget to give me a thumbs up. Also click on the bell notification icon for quick notifications, and as always stay healthy and have fun cooking. Bye bye. Thanks for watching my video.